தெரியலையா? என்ன பண்ண போயிட்டு இருக்கோம் நம்ம? தெரியலங்கற. வீட்டுக்கு போய் பிரியாணி சமைக்க போறோம். யார் வீட்டுக்கு போறோம் அத மென்ஷன் பண்ணு. ஜெசி ஆன்ட்டி வீட்டுக்கு. வெரி குட். ஆக்சுவலி போறோம் 2 மணி நேரமா கடல் தாண்டி மலை தாண்டி போய்கிட்டே இருக்கோம். இன்னும் வீடு வந்து பாரு. 3 hours இருக்கு. ஆமா. ரொம்ப நேரமா காருக்குள்ளே இருக்கோம். ஆனா இன்னும் நாங்க வந்துட்டு அந்த இடத்துக்கு நாங்க போய் சேரல. half an hour தான். நான் half an hour இருக்கா? உனக்கு எப்படி தெரியும்? டைம் பார்த்தேன். என் கையில இது யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி ஒரு வாட்ச் இருக்கு. சரி ஓகே பை. நம்ம அங்க போய் என்ன தங்க பண்ண போறோம்? பிரியாணி செய்ய போறோம். என்ன பிரியாணி? பிரியாணி செய்ய போறோமா? யார் வீட்ல செய்ய போறோம்? ஜெசி ஆன்ட்டி வீட்ல. ஜாலி வச்சுக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்டா. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்பவுமே கை ஆட்டிட்டு தான் வருவா. இன்னைக்கு வந்து ஹல்வாவோட வந்திருக்கான். ஹல்வா. சரிப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா அல்வால தான். திறக்க முடியல. நம்ம பைல்வான்ல ஏறிக்கிட்டே கொடுங்க. கலர் வாட் கலர் டு யூ சூஸ்? ரெட் கலர். நாங்க வாங்கல. சரிப்பா நம்ம மைண்ட்ல இருக்கா. நல்லா இருக்கா? ஓகே தானா? நல்லா இருக்கா? அக்கா எங்க போ? சன் வரலையா? ஸ்கூலா? இந்த டைம்லயா? இந்த ஸ்கூல் இந்த டைம் ஒரு 6 மணிக்கு வந்தீங்க. ஊருக்கே வரும் சன். ஐயோ. நன்றி வணக்கம் பை பை. புரிஞ்சா? அவன் வந்து நிறைய மல்டிபிள் ட்ரைக்கு அப்புறம் அவன் வந்து அதுல ரொம்ப இதுவாயிட்டான், லாஸ் ஆயிட்டான். அவ கடைசியா வந்து கேண்டீன் வந்து இது கொடுக்கறானா? அவ தான் வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணா. அவ பண்ணி வீடியோ எடுத்து நிக்கறாடி. இவ பண்ண தப்பு அவ பண்ணிட்டாங்க. குட்டி வாடா. இல்ல உண்மையா அப்படி ஒரு கேரக்டர் இருந்தங்க கூட இந்த அளவுக்கு அத பத்தி பொண்டாட்டி கிட்டக்க மறை கூட பொண்டாட்டி புருஷன் கிட்ட அவ்வளவு கோபப்படுறாங்க. ஜெயிப்பா. ஃபர்ஸ்ட் 2 இதுக்கு ஊத்துவாங்க. என்ன தோத்தாலும் அவன் டீமுக்காக அவனால கடைசியா வின் பண்ணி கொடுத்தான். ஃபர்ஸ்ட் 2 பண்ணா பையனுக்காக பண்ணா போயிரணும். இல்லனா வந்துட்டு பையனுக்காக போலீஸ் கூப்பிட்டு என் பையனை கத்திட்டாங்க. நான் இனிமே ஆட மாட்டேன்னு சொல்லணும். அப்படி போய் அவுட் ஆயிடுங்க. அவன் அந்த இடத்துல இருந்த நாட்டுக்காக தான் அவன் விளையாடுவான். எஸ் அவன் நாட்டுக்காக நாட்டுப்புற பெண். ஹாய் கணேஷ் அண்ணா. ஹாய் சரண்யா அக்கா. ஹாய். அவ்வளவுதான். இவங்க வந்துட்டு அட்டி போட்டாச்சுங்க. கேரம் விளையாடிக்கிட்டே மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. வேற லெவல். ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு கேர்ள்ஸ் தான் சமைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு பிளான் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுச்சு. இப்போ எல்லாமே வந்துட்டு மென் எல்லாம் சமைக்க போகிறாங்க. அது எப்படி வருதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ எல்லாமே இங்கே வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் இப்போ எடுத்து வந்து வச்சுட்ருக்கோம். ஸோ பிரியாணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அது என்ன ஃபேக்ட்ரி? அது அது என்ன ஃபேக்டரின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன ஃபேக்டரினா என்ன ஃபேக்டரின்னு நினைச்சுக்க போறாங்க. நான் வேற சிலிண்டர் பக்கத்துல நிக்கிறேன். இருங்க. இல்ல நான் சிலிண்டர். ஆரம்பிச்சாச்சு. ஊத்துவா ஃபுல்லா ஊத்திடுவா. இப்படி ஊத்துறீங்க. ஊத்துங்க என்னைய. இன்னைக்கு என்ன பிரியாணி செய்யப்படும்? என்ன பிரியாணி செய்யப்படும்? எப்படி வெடிக்கும் தெரியுமா? அது
பிரியாணி டேஸ்டே வராது. போச்சு எல்லாம் போச்சு. ஆபத்து தெரியுதா? கல்யாணமே இருக்குதுதான் ஆபத்துதான். ரெண்டு பேரும் என்ன பொறுக்கிட்டு இருக்கீங்க? பொறுக்கிட்டு தான் இருக்கோம். பொறுக்க விட்டாங்க. போடவா அப்படியே? போடு. இந்தாங்க. ஏங்க இந்தாங்க. பிரியாணி இலையே இல்லாம ஒரு பிரியாணி. ஆரம்பமே அமோகம். இல்ல இல்ல அதனாலதான் சொல்லுவாங்க பாருங்க. பாய் எடுத்தேன் பாரு ஓட்டம். வெங்காயம் 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 1 கிலோ எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் பச்சடி கேக்குறீங்களா? எப்படி எடுப்பீங்க? என்ன என்ன பச்சடி ஆயிடும் அது? தண்ணி மட்டும் மூடி அவர் லாக் பண்றாரு. அடுப்பேரியில அடுப்பேரியா எங்க போறது தூரம்? அண்ணா அடுப்பேரியா என்ன கேட்டுட்டு இருந்தீங்க? வரவே வராது ஒழுங்காவே. என்ன பண்றீங்க நீங்க? இல்ல இன்னைக்கு பிரியாணி இன்னைக்கு என்ன கதையில வரும்னு எனக்கே தெரியல. ஓகே ஸ்விக்கி வரும் நடிங்க. நீங்க போட்டியா? இத போட்றாதீங்க. கணேஷ் அக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து டஃப் கொடுத்துறோம். கிண்டுங்க. மனசாட்சியே இல்லல. என் ஹஸ்பண்ட் கரண்டி பூசினா இன்னைக்கு தான் பாக்குறேன். ஸ்டைல்ல கிண்டறத பார்த்தா நீ தான் புடிக்கிற மாதிரி அண்ணா இப்படி இப்படி இது எத்தனை பேர் இப்போ இருக்கும்? 2 கிலோ 6 கரெக்ட்டா வருமா? இப்போ எத்தனை பேர் இருக்கும்? 2 வெரி குட் கேர்ள். 15 பேரா? எப்படி குடும்ப பெண். விடுங்கடா போதுன்னு ஒரு செவத்தை பார்த்து போன் பேசிட்டு இருக்காரு. இல்ல அண்ணா அண்ணா ப்ளீஸ் தான் சோல் பாயிண்ட் அண்ணா நீங்க கரெக்ட்டா கவுண்ட் பண்ணுங்க. 5 இது வந்து சில பேர் இஞ்சி பூண்டு விழுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்படி விழும்போது தான் சொல்லுவாங்க இஞ்சி பூண்டு விழுது. நிறைய போடுங்க. என்ன ஒழுது போடுறீங்க? நீ சொல்லாத பை, நீங்க சொல்லுங்க. நிறைய போடுங்க. நிறைய போடுங்க. கேட்டு போங்க. இது கொஞ்சம் இப்ப போட்டுக்கலாம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் வந்து அப்புறமா போடுங்க. அப்படியே மழை மழைச்சாரல் மாதிரி தூவணும். பிரியாணில இது போட்டாதான் நல்லா இருக்கும். இப்ப ஏன் முன்னாடி போடுறது? ஒரே நிமிஷம். எல்லாரும் போடுறாங்க, நானும் போடுறேன். இதெல்லாம் நல்லா இருக்கு பிரியாணி பார்க்க. குடிக்குது இது எனக்கு பிடிக்குது. இல்ல பாய்க்கு பிடிக்காத ஆளே கிடையாது. ஆமா இரு போடாத. அதுக்கப்புறம் நானா செஞ்சுடுவாங்க. தக்காளி 1.5 கிலோ 1.5 கிலோ 10. 1.5 கிலோ 10 கறியும் போட்டுறலாம். நான் எல்லாம் என்ன மாவு பேசுறீங்களா? சப்பாத்தி மாவா? உருவலையில் உருட்டி பொழைக்கும் உருட்டு உலகமடா நண்பா உருட்டை பழகி கொள்ளடா நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. ஐயோ ஏய் பாத்து. எஸ் hey you நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. இது ஒண்ணு இல்ல. ஏ அழகா இருக்கே. அழகா இருக்குல. இன்னும் கொஞ்சம் லைட்டா மசாலா போட்டுப்போமா? பை காரமா இருக்கு. காரம். நீங்க வந்து இப்போ சிக்கன் வாங்குனீங்கன்னா சிக்கன் போடுங்க, மட்டன் வாங்குனீங்கன்னா மட்டன் போடுங்க, பீஃப் வாங்குனீங்கன்னா பீஃப் போடுங்க. இது வந்து ஆக்சுவலா பீஃப். ஓகேவா? ஏன் இதுல வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா பீஃபை வந்து முன்னாடியே வந்து அவிச்சிட்டோம். ஏன்னா ஆமா எல்லாம் ஒண்ணுதான் அவிச்சிட்டோம். ஓகேவா? சில ஊர்ல வந்து அவிச்சிட்டோம்னுவாங்க, சில ஊர்ல பாயோட அவிச்சிட்டோம்னு சொன்னா என்ன முட்டை வைக்கிறீங்களான்னு கேக்குறாரு. அவங்க அண்ணா கையில வேண்டாம், கரண்டில எடுத்து போடுங்க. நீங்க பாய் சொன்னதை நான் கேட்பேன், கேட்டே ஆகுவேன். நீ சொல்றது உளுற மாதிரி போடுங்க சொன்னாங்க. அதான் உளுற போட்டா நல்லா இருக்கும்ன்றாங்க. சில பேர் தண்ணியோட போடாதீங்க, வேணாம். தண்ணி இல்ல பை பரவாயில்ல இருக்கட்டும். அது கறியோட தண்ணி தான் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும்.
ஆமா. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் தண்ணி வேணாம் தானே சொன்னீங்க. அப்ப மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கல்ல. இல்ல மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. தண்ணியை வந்து நம்ம செப்பரேட்டா ஊத்திக்கலாம், இந்த தண்ணி வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த தண்ணி வேணும்னு நினைக்கிறவங்க இதோடய போட்டுருங்க. தனியா மட்டும் தெரியுது தண்ணி தனியா. மஞ்சள் பொடி குக்கர் குக்கர்ல மஞ்சள் தூள் போட்டு தண்ணி வச்சு விசில் வச்சு வேக வச்சோம். அவ்வளவுதான். அப்புறம் என்னென்ன போட்டீங்க? கறி தான் போட்டோம். கறி தான் போட்டோம். வேற என்ன போடுவாங்க? गाइस கூட்டு கலவாணிங்க. கூட்டு கலவாணிங்க. ஆனா நாங்க செய்யறது பிரியாணி கூட்டு இல்ல. ஓகே. அது பிரியாணி வரும்போது நாங்க சொல்றோம். பாக்கவே பிரியாணி சூப்பரா அப்படியே ஒரு கார குழம்பு மாதிரி இருக்குது. ஃபைனல்ல என்ன எப்படி இருக்குன்னு பாப்போம். ரசம் வேணாம் பை. கட் பண்ணிடுங்க. இது மஷ்ரூம் ஷீர் குர்மா கஷ்டப்பட்டு சும்மா பாய் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வந்திருக்காரு எங்களுக்காக. ஷீர் குர்மா ஜெசிகா பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். சொல்லுங்க. அது வந்து சீக்கிரட்டாப்பா ஆடியன்ஸ்க்கும் தெரியணும்ல. பிடிச்சது வாங்கிக்கோங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம்ல வச்சாச்சு. A few moments later. இருக்கு பட் ஒன்லி திங் சால்ட் மட்டும் லிட்டில் டவுன். மற்றபடி பிரஷர் பேஷண்ட்னா கண்டிப்பா சாப்பிடலாம். பிபி பேஷண்ட் ஃபினிஷிங் டச் ஐஸ்கிரீம். வெற்றிகரமா பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, எல்லாத்தையும் ஏற கட்டியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட்